செம பசி. இன்னைக்கு என்ன நாள்? ஓ சண்டேவா? அப்படின்னா இன்னைக்கு சிக்கன் கிரேவி பூரியாச்சு. 10-15 உள்ள அமுக்க வேண்டியதான். என்ன சாப்பாடுமா? டக்குன்னு எடுத்துருவாமா. டேய் இந்தாடா ஓட்ஸ். என்ன கொடுமை சரவணனது. மா இன்னைக்கு சண்டேமா? சண்டே தான் யாரும் இல்லன்னு சொன்னா உங்க அப்பா ஊர்ல இல்ல, யாரு போய் கறி கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வர்றது? அதனால வெறும் ஓட்ஸ் தான். இதெல்லாம் சாப்பிட முடியாதுமா, தயவு செஞ்சு சிக்கன். யாரா கடைக்கு போவா? நீ போறியா கடைக்கு? இப்ப பாருங்க நீங்க. நான் போய் வாங்கிட்டு வரமா, இருமா. நீ பாதி ஐட்டத்தை வாங்கிட்டே வரமாட்ட, பாதிய மறந்துட்டு வந்துருவ. பேப்பரும் பெண்ணும் கூட எடுத்து வர. பேப்பர் பென் எடுத்துட்டு வா போ. வெங்காயம் 1 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, இருமா. இஞ்சி 100, இஞ்சி 200 வாங்கிக்கோ. இவ்ளோ மாச கடைசிடா, எல்லாமே வாங்காதான் பிரியாணி செய்ய முடியும். இஞ்சி 1/4 கிலோ, பூண்டு 1/4 கிலோ, பட்டை லவங்கம் கிராம்பு அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பாக்கெட் வாங்கிக்கோ. பாசுமதி ரைஸ் வாங்கிக்கோ. மறக்காம நெய் 200 கிராம் வாங்கிக்கோ. சரியா? மறந்துடாத, ஏதாவது ஒண்ணு மறந்துனா கூட பிரியாணி ரெடி ஆகாது, பாத்துக்கோ. சரிமா, சீக்கிரமா வாங்கிட்டு. மறக்காம ஃபர்ஸ்ட் கறி கடையில போய் சிக்கனோ மட்டனோ உனக்கு என்ன பிரியாணி வேணுமோ அது 1 கிலோ வாங்கிக்கோ. சிக்கன் பிரியாணினா சிக்கன் 1 கிலோ வாங்கிக்கோ, மட்டன் பிரியாணினா மட்டன் 1 கிலோ வாங்கிக்கோ. கறி கடைக்கு ஃபர்ஸ்ட் போயிரு, ரொம்ப கூட்டமா இருக்கும். சரிமா. வந்துட்டேமா. இங்க கொண்டு வந்து இது பண்ணாத, எல்லாத்தையும் டைனிங் டேபிள் மேல போய் நான் வந்து பிரிச்சு எடுத்துக்கிறேன். நீ என்ன வாங்கிட்டு வந்தேன்னு லிஸ்ட் செக் பண்ணிட்டு நான் எடுத்துக்கிறேன். டேய் என்னடா எவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுத்தா, இது என்னடா ஒரே ஒரு பார்சலை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க? மீதி இதெல்லாம் எங்கடா? முதல்ல கறி கடைக்கு தான் போனேன். அப்போ ஒரு அங்கிள் இருந்தாங்க, அவங்க கிட்ட இதெல்லாம் எங்க கிடைக்கும்னு கேட்டேன். டேய் இதெல்லாம் போட்டுதான்டா நான் இந்த கடையில பிரியாணி பண்றேன்னாங்க. ஓ நீ அப்படி வரியா? இதுக்குதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு. பெரிய இவனாட்டம் போன. விடுமா, பிளேட் எடுத்துறாமா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.